பக்கத்தில் உள்ள யாரும் அசையக்கூடாது என்ன கிராணி, அசைஞ்சா உடனே காதை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அது என்ன திடீர்னு காது க்ளீன் பண்ணுற ஒரு ஹேபிட்டு, மற்ற எல்லாருக்கும் காது க்ளீன் பண்ணி விடுவீங்களோ மேடம்? காது க்ளீன் பண்ணுறதுல வந்து ஸ்பெஷலிஸ்ட் கிராணி. பாவம் அச்சோ பீமு குட்டி. ஏண்டா பையா, உனக்கு வந்து பொம்மி தான் வந்து பெட்டு என்னடா, அவன் மேலதான் ஏறி படுத்திருக்கான். நல்ல வேலை இறங்கிட்டான். திருப்பி வேலை ஸ்டார்ட்டு, காலை க்ளீன் பண்றது. கிராணிமா முதல்ல உங்க காது எப்படி இருக்குன்னு பாப்போமா? கொஞ்சம் உங்க காதை கொஞ்சம் காட்டுங்க. ஹலோ ஹலோ ஹலோ, காதை கொஞ்சம் காட்டுங்க. காட்ட மாட்டீங்க என்ன மேடம்? இந்தா உங்க காதுலயே கொஞ்சம் அழுக்கு இருக்கிற மாதிரி இருக்க. அந்த காதில் அழுக்கு இருக்கு, இந்த காதில் அழுக்கு. காலை க்ளீன் பண்ணுறீங்களா? காலெல்லாம் க்ளீன் பண்ண மாட்டீங்கன்னா ஒன்லி காது தான். அது என்னன்னு தெரியலையே, காது மட்டும்தான் க்ளீன் பண்ணுவோம், மித்ததே க்ளீன் பண்ண மாட்டேன்றது என்னது இது? கிராணி வர்ற அழகாக கையை வச்சு பிடிச்சிக்கிட்டு க்ளீன் பண்ணி விடுவாங்க மேடம். பீமே போதுமாடா, விட்ட காலை தூக்கி என் மேலேயே போடுவ போலையடா. ஏ கிராணி, குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணாதுரி, அவனால நிம்மதியாக தூங்கவே முடியல உன்னால. நீ தூங்கும் போது அப்புறம் நான் உன்னை வந்து இப்படி வந்து எழுப்புவேன், இப்படி வந்து தட்டுவேன். இந்த பாடுறா, இன்னும் கிளீனிங் முடியலையா? அவ்வளோ அழுக்காம இருக்கான் பீமே. பீமே ஏன்டா இவ்வளோ அழுக்கா இருக்க? சொரியாதரா. பரவாயில்லையே, அவ்வளோதான் போயிட்டு காதை க்ளீன் பண்ண பார்த்துட்டு. நான் இப்போ பொம்மைக்கு காதை க்ளீன் பண்ண போயாச்சு. கிராணி என்னம்மா இது? அவ்வளோதானே, அவள் காது க்ளீனாக இருக்க போலையே. பொம்மையோட காது மோந்து பார்த்துட்டு வந்துட்டா. கேட்டாங்க, ரெண்டு மூஞ்சும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ரெண்டு தலையும் ஒரே டைரக்ஷனில் திரும்பின மாதிரியே ஒரே மாதிரியே தூங்குறாங்களே. நீங்கள் ரெண்டு பேரும் சிப்ளிங்ஸுன்றதால இப்படி தூங்குறீங்களா? சூப்பர். சரி தூங்குங்க அண்ணா, பாய். ஏதோ சத்தம் கேட்குதுன்னு வெளியில். அலாட் ஆறுமுகமாக இருப்பீங்க என்ன எப்போவுமே? அலாட் ஆறுமுகம் கிராணியா இது? கிராணி சரி, இதுக்கப்புறம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தேன். சரி, அவளும் தூங்கிட்டான். இதுக்கப்புறம் எல்லாம் நிம்மதியாக தூங்குவாங்க.